தமிழகத்தில் நிதி நெருக்கடி நிலை நிலவுகிறதா என தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பொது விநியோக திட்டத்தின் கீழ் அரசுக்கு சமையல் எண்ணெய் சப்ளை செய்த நிறுவனம் சார்பாக வழக்கானது தொடரப்பட்டிருக்கிறது. இதில் தமிழக அரசுக்கு நிதி நெருக்கடி ஏற்பட்டிருப்பதா என்று சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க கேட்கலாம். கிருஷ்ணா, இந்த வழக்கின் விவரங்கள் என்ன? உயர்நீதிமன்றம் தமிழக அரசுக்கு என்ன கேள்விகளை எழுப்பியிருக்கிறது? விவரங்கள் என்ன? வணக்கம். தமிழகத்தில் பொது விநியோக திட்டத்தின் கீழ் மக்களுக்கு வழங்குவதற்காக சமையல் எண்ணெய் கொள்முதல் செய்வதற்கான டெண்டர் ஆனது கோரப்பட்டது. இந்த டெண்டரில் கலந்து கொண்டு ஒப்பந்தம் பெற்ற கேபி ஹெல்த் ஃபுட் பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனம் சமையல் எண்ணெய் சப்ளை செய்தது. இந்த வகையில் 141 கோடியே 22 லட்சம் ரூபாய் அரசுக்கு தங்கள் நிறுவனத்திற்கு வழங்க வேண்டியுள்ளதாகவும், டெண்டர் நிபந்தனைப்படி 30 நாட்களில் இந்த தொகையை வழங்க வேண்டும் என்பதால் நிலுவைத் தொகையை வழங்க உத்தரவிட வேண்டும் என கேடிவி நிறுவனம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்தது. இந்த வழக்கு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பாக இன்று விசாரணைக்காக வந்தது. அப்போது தொடர்ந்து சமையல் எண்ணெய் சப்ளை செய்து வருவதால் இத்தொகை 200 கோடி ரூபாய்க்கு மேல் அரசு தர வேண்டியுள்ளதாகவும், தொகையை வழங்காமல் அடுத்த டெண்டர் கோரும் நடவடிக்கையில் அரசு ஈடுபட்டு வருவதாகவும் கேடிவி நிறுவனம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து நீதிபதி கடந்த 2 வாரங்களாக ஓய்வு கால பலன்கள் வழங்கப்படவில்லை என்றும், அரசு வழங்க வேண்டிய தொகைகள் வழங்கப்படவில்லை என வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன என்று குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் மாநிலத்தில் என்ன நடக்கிறது, மாநில அரசு முன்னுதாரணமாக திகழ வேண்டும், வழங்க வேண்டிய தொகைகள் வழங்காமல் இருப்பது எதை காட்டுகிறது, வழங்க வேண்டிய தொகைகளை வழங்க வேண்டாம் என இருக்கிறதா என்ற பல்வேறு கேள்விகளை நீதிபதி எழுப்பியிருக்கிறார். மாநிலத்தில் நிதி நெருக்கடி நிலையில் நிலவுகிறதா என்ற ஒரு கேள்வியும் அரசு தரப்புக்கு தரமாதிரியாக நீதிபதி கேள்வி எழுப்பினார். இது அரசு நடத்தும் வழி அல்ல என்றும், இது நீதிமன்றத்தின் இந்த எண்ணத்தை மாற்ற வேண்டும் எனவும் தெரிவித்திருக்கிறார். பின்னர் இந்த வழக்கில் மனுதாரருக்கு வழங்க வேண்டிய தொகையை வழங்குவது குறித்து அரசின் கருத்தை அறிந்து தெரிவிக்கும்படி அரசு தரப்பு வழக்கறிஞர் உத்தரவிட்ட நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் வழக்கின் விசாரணையை ஜூன் 27ஆம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறார். ராஜலட்சுமி. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கிருஷ்ணா.